விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் செர்பியாவின் முன்னணி வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி ஸ்பெயினைச் சேர்ந்த 21 வயது வீரர் கார்லோஸ் அல்கராஸ் மகுடம் சூடியுள்ளார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கும் எண்ணத்தில் அல்கராஸும் முந்தைய தோல்விக்கு பதிலடி தரும் முனைப்பில் ஜோகோவிச்சும் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் லண்டன் சென்டர் கோர்ட்டில் களம் கண்டனர். ஆதவன் மேற்கை நோக்கி நகர ரசிகர்களின் ஆரவாரத்துடன் முதல் செட் ஆரம்பமானது. ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார் அல்கராஸ். ஜோகோவிச்சின் சர்வுகளை சுலபமாக ரிட்டர்ன் செய்த அல்கராஸ் ஆக்ரோஷத்துடன் புள்ளிகளை குவித்தார். 6-2 என்ற கணக்கில் முதல் செட் சுலபமாக அல்கராஸ் வசமானது. முதல் செட்டை இப்படித்தான் விட்டு பார்ப்பார், இரண்டாவது செட்டில் மீண்டெழுந்து விட்டதை பிடிப்பார், இப்படித்தான் ஜோகோவிச் ரசிகர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் நடந்ததோ நேர் எதிர். முதல் செட்டில் செலுத்திய ஆதிக்கத்தை இரண்டாவது செட்டிலும் இம்மியளவு விட்டுத்தர மறுத்தார் அல்கராஸ். அல்கராஸின் அபாயகரமான சர்வுகளை திருப்பி அனுப்ப இயலாமல் திகைத்தார் ஜோகோவிச். சர்வுகள் மூலமே புள்ளிகளை அல்கராஸ் குவிக்க முதல் செட்டின் நீட்சியாக இரண்டாவது செட்டும் 6-2 என்ற கணக்கில் அல்கராஸ் பக்கம் சென்றது. மூன்றாவது செட் வென்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம். முழு முனைப்புடன் ஆடி முந்தைய செட்களைப் போல் அல்லாமல் அல்கராஸுக்கு ஜோகோவிச் கடும் சவால் அளித்தார். இரு வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை வசப்படுத்த ஆட்டத்தில் அனல் பறந்தது. ஒரு கட்டத்தில் 5 புள்ளிகளை தொட்டு ஜோகோவிச்சை முந்திய அல்கராஸ் சாம்பியன்ஷிப் பாயிண்டை தொட்டார். எனினும் மீண்டு வந்த ஜோகோவிச் 3 முறை சாம்பியன்ஷிப் பாயிண்டை பிரேக் செய்து நெருக்கடி கொடுத்தார். இருவருக்கும் 6-6 என்ற சமனில் வந்து நிற்க வெற்றியாளரை தீர்மானிக்க மூன்றாவது செட் டை பிரேக்கருக்கு சென்றது. ஆனால் டை பிரேக்கரில் ஜோகோவிச்சின் செயல் திட்டங்கள் அல்கராஸிடம் எடுபடவில்லை. தொடர்ச்சியாக புள்ளிகளை வென்ற அல்கராஸ் 7-6 என்ற கணக்கில் மூன்றாவது செட்டை டை பிரேக்கரில் வென்று நேர் செட்களில் சாம்பியன் பட்டம் வென்றார். அல்கராஸ் வெல்லும் இரண்டாவது விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. கடந்த ஆண்டும் விம்பிள்டனில் இதே ஜோகோவிச்சை அல்கராஸ் வீழ்த்தியிருந்தார். ஒட்டுமொத்தமாக 21 வயதிற்குள் அல்கராஸ் வெல்லும் 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம். கடந்த ஆண்டு விம்பிள்டனை அல்கராஸ் வென்றபோது அடுத்த ஃபெடரர் உருவாகிவிட்டார் என்றனர். சில மாதங்களுக்கு முன் பிரெஞ்சு ஓபனை அல்கராஸ் வென்றபோது அடுத்த நடால் உருவாகிவிட்டார் என்றனர். ஆனால் அவர் அடுத்த ஃபெடரரோ அடுத்த நடாலோ இல்லை, முதல் அல்கராஸ். டென்னிஸ் அரியணையை அடுத்து வரும் ஆண்டுகளில் அல்கராஸ் தான் அலங்கரிக்கப் போகிறார். அல்கராஸின் பெயரே இனி டென்னிஸ் உலகில் ஓங்கி ஒலிக்கப் போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.